நம்ம எல்லோரும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற செய்தி இந்த பகுதியில் இருந்தால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க நம்ம கேட்போம். லூக் சாப்டர் 2 verse 1 through 21. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 1 21. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சீரேனியும் என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களுக்கு தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியை கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவித்ததற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆமென். நம்ம கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம இருக்கிறோம். அண்ட் இந்த பேசேஜில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு டைட்டில்னு நம்ம வைக்கணும். இந்த பார்க்க போகிற சேமனுக்கு ஒரு டைட்டில்னு வைக்கணும்னா என்ன வைக்கலாம் அப்படின்னா, பீஸ் டு யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அண்ட் உலகத்தில் இந்த பீஸுக்கு ஜனங்க ஓடுற இடம் போகிற அவங்க எடுத்துக்கிற எஃபர்ட்டை நம்ம பார்க்குறோம். பட் இந்த பேசேஜில் தான் இருக்குது த சீக்ரெட் டு யோர் பீஸ். இஃப் யூ வாண்ட் பீஸ், உங்களுக்கு சமாதானம் வேணுமா, தென் திஸ் இஸ் வேர் வி ஹேவ் டு கோ. இங்கே தான் நம்ம வரணும். இந்த வசனங்களை தான் நம்ம தியானிக்கணும். ஓகே, ஸோ நம்ம இந்த பகுதியிலிருந்து நம்ம 4 சத்தியங்களை நம்ம பார்க்கணும். which will give us peace. ஓகே, ஸோ முதல்ல நம்ம முதல் காரியத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 2வது அதிகாரத்தில் 1-7 வசனம். ஏன்னா அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ட்ரூ பீஸ், உண்மையான நமக்கு சமாதானம் எப்போ தெரியுமா வருது?
நம்ம சத்தியத்தை நம்புகிறோங்கிற ஒரு நீங்கள் பல காரியத்தை நம்பலாம். ஓகேவா? நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு போய் திருச்சிக்கு வந்து நீங்கள் திருச்சி போகணுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து மதுரை பஸ் ஏறி கூட நீங்கள் வந்து போகலாம், ட்ராவலெல்லாம் பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த போகிறப்ப கூட ஒரு சமாதானமாக இருக்கும். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், அது ஏசி பஸ்ஸாக இருக்கும், அண்ட் அந்த ரூட்டெல்லாம் நல்ல ரூட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஆகும், உங்களுக்கு கடைசியில் என்ன ஆகும், சமாதானம் இருக்காது நீங்கள் மதுரை பஸ் ஏறினீங்கன்னா. ஏன்னா நீங்கள் நம்பிட்டு இருந்தது ஒரு பொய்யை, ரைட்? பட் பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்ட் இந்த கிறிஸ்மஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? இந்த மெசேஜ் ஆஃப் கிறிஸ்மஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு ஜஸ்ட் இப்போ டெம்பரரி ஒரு பீஸ் தர்ற, ஒரு சமாதானம் தர்ற ஒரு காரியம் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன். இட் இஸ் அ ட்ரூ ஈவெண்ட். அது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவமாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு பீஸ் எங்கேருந்து வருது? வேர் டு யூ கெட் த பீஸ் ஃப்ரம்? ஓன்லி when you know that you are believing the truth, right? நீங்கள் ஒரு உண்மையை சத்தியத்தை நம்புறீங்கன்னு தெரிஞ்சால் தான் அதில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான கன்விக்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு உண்மையான சமாதானம் கிடைக்கும், ரைட்? அண்ட் இந்த 1வது வசனத்துலேருந்து 7வது வசனம் நம்ம பார்க்குறது தான். கிறிஸ்மஸ் வந்து நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறதில்ல? இப்போ வந்து லைக் திவாலி வந்து நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு த குட் ஹேஸ் ட்ரையம்ட் ஓவர் ஈவில். நம்ம கெட்டது மேலே நல்லது வந்து ஜெயம் எடுத்துருச்சு, அதுக்காக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாரல் மெசேஜை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் திவாலி இருக்குது. அண்ட் சில ஃபெஸ்டிவல்ஸ் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் லைக் லீவுக்காக, ஒரு ஹாலிடேஸுக்காக, ஜஸ்ட் ஒரு லீவு கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன். அதுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து தே செலிப்ரேட் கிறிஸ்மஸ், ரைட்? அண்ட் சில பேர் ரெஃப்ரெஷ்மெண்ட் அதெல்லாம் வந்து இருக்கும், ஃபேமிலி ரீயூனியன், அதுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் சில பேர் வந்து எதுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, மேபி தே வாண்ட் டு ஒரு ஃபன்னுக்காக, ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் நம்ம கிறிஸ்மஸ் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? வை டு வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ்? இது நமக்கு ஏதோ பிடிச்சிருக்கிறதுனால கிடையாது, நமக்கு எதோ என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது, லீவுக்காக கிடையாது. பாருங்கள், நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து 25th டிசம்பர் லீவு கூட இப்போ தரதில்லை. ஸோ லீவுக்காக கிடையாது. we don't celebrate Christmas just for the sake of celebration கிடையாது. we celebrate Christmas because it is true. அது நடந்திருக்குது. that is a true event. நம்ம பைபிளை பார்க்குறோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம படித்தோம்ல, அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய படிப்பில், நம்ம பிறப்பில் நம்ம என்னவெல்லாம் பார்க்குறோம்? ஏஞ்சல், தேவதூதனுடைய ப்ரொக்ளமேஷன், தேவதூதன் வெளிப்பட்டு மெய்ப்பர்கள்கிட்ட பேசினது, மேரிகிட்ட தோன்றினது, கன்னி மேரியினுடைய வயிற்றில் வந்து கற்பம் தரித்து பிறந்த அந்த சம்பவம். அதுக்கப்புறம் வந்து ஹெவன்லி கொயர், வானத்தில் வந்து ஒரு பயங்கரமான தூதர்கள் சேனைகள் கூட்டம் வந்து பாடினது. அதுக்கப்புறம் வந்து சீஷர்கள், ஐ மீன் அந்த மெய்ப்பர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து மேஞ்சரில் பார்த்தது. இது எல்லாமே ஆக்சுவலி நடந்த உண்மையான சம்பவமாக இருக்குது. ஓகே, நீங்களும் நானும் கற்பனை பண்ண கதை கிடையாது, நமக்கு ஃபீல் குட்டாக இருக்கிற ஏதோ ஒரு கதை கிடையாது, ஒரு மித்தாலஜி கிடையாது, இது கற்பனை கதை கிடையாது. we celebrate Christmas because it is true. நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணலாம், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், பட் யூ கேன் நெவர் டினை ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அவர் பிறப்பை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சும்மா தட்டி கழிச்சுட்டு போக முடியாது. என்டையர் ஹிஸ்ட்ரி வந்து AD BCயில் பிரிக்கப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அப்படின்னு. அண்ட் லூக்கில் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம படிக்கிறோம். அவர் வந்து அங்கே இருக்கிற சில நபர்கள் பேரை எல்லாம் குறிப்பிடுறாரு. எப்போ நடந்துச்சு, என்ன மாதிரி சூழ்நிலையில் நடந்துச்சு. அதாவது மேரியும் ஜோசஃபும் திருமணம் லைக் ஒரு புதுமான தம்பதியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து அகஸ்துராயனுடைய காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அகஸ்துராயனுங்கிறது உண்மையான ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர். 2000 years பேக் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்த ஒரு மனுஷன். அண்ட் அந்த டைமில் சிரியாவுடைய கவர்னராக குவிரினியஸ்னு ஒரு மனுஷன் இருந்திருக்கிறார். அகஸ்துராயன் சென்சஸ் எடுத்திருக்கிறாரு. அண்ட் அந்த சென்சஸுக்காக நாசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு போகிறாரு. ஜோசப் மேரிங்கிறது ட்ரூ நபர், உண்மையான நபர்கள் அவங்க. ஓகே, அண்ட் கலிலேயங்கிறது உண்மையான ஊர். யூ கேன் ஃபைண்ட் இட் டுடே இன் த மேப். ஸோ பாயிண்ட் என்ன, கிறிஸ்மஸ் இஸ் நாட் சம் ஃபேண்டசி. கிறிஸ்மஸ் வந்து
ஏதோ நமக்கு வந்து அதாவது எப்படி நமக்கு நினச்சிக்கிறாங்கன்னா நிறைய பேர் கடவுளுங்கிறது இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற ஒரு வயசான ஒரு மூத்த தாத்தா அண்ட் அவரை நினைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் இது கிடையாது. ஓகே, தேவன் உண்மையாலுமே மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்திருக்கிறார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கான ப்ரூஃப் தான் இது. அவர் பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு பூமியில் வந்திருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட், சமாதானத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற உலகத்துக்கு கிறிஸ்மஸ் ஞாபகப்படுத்துகிற முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? இட் இஸ் ட்ரூ ஈவெண்ட். இது கிறிஸ்டியன்ஸ் கண்டுபிடிச்சது கிடையாது. எந்த தனிப்பட்ட மனுஷனுடைய ஒரு இன்வென்ஷன் கிடையாது, இன்னோவேஷன் கிடையாது. This is a true historical event that has actually taken place 2000 years back. And ரெண்டாவது என்ன உங்களுக்கு சமாதானம் தெரியுமா? கிறிஸ்மஸ் தர்ற சமாதானம் என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் இஸ் ஃபார் ஆல். அதாவது உங்களுக்கு நான் ஒரு சொல்லணும்னா, இது இன்னொரு விதத்தில் நான் இதை எப்படி சொல்லலாம்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே அவரை அணுகணுங்கிறதுக்காக. ஸோ இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தது யாருக்காக? ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் அவர்கிட்ட வரணுங்கிறதுக்காக, உங்களை விரட்டுறதுக்காக கிடையாது. பாருங்கள், ஒரு தடவை இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த பிரசிடென்ட்ஸு, ப்ரைம் மினிஸ்டர்ஸு, உலகத்தில் இருக்கிற கிங்ஸு, டிக்டேட்டர்ஸு, இவங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னவெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். இந்த இடத்துல நமக்கு பக்கத்துலேயே ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நிறைய விவிஐபிஎஸ் எல்லாம் வருவாங்க. ப்ரைம் மினிஸ்டர் வருவார், பிரசிடென்ட் இங்கே வந்து லேண்ட் ஆவாங்க. ஆனால் அந்த டைம்லலாம் இங்கே என்னவெல்லாம் நடக்கும், நம்ம என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோம் பாருங்கள். ஃபுல்லாக ஒரு தரோ செக்யூரிட்டி செக் இருக்கும். அவங்க வர்றதுக்கு பல மாதம் முன்னாடியே ஒரு பெரிய டீம் வந்துடும். வந்து சூலூர் ஃபுல்லாக மெயின் ஏரியாஸை அவங்க வந்து தரோவாக செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. ஓகே, எந்த க்ரைமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, க்ரைம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கக்கூடாது. அதனால் அவங்க ஃபுல்லாக முதல்ல செக் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அவங்க வர்றப்போ எல்லா டிராஃபிக்கையும் ரீரூட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து இறங்கி அவங்க போகிற இடத்துக்கு போகிறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. தே வில் பிளாக் ஆல் த ரோட்ஸ். சிக்னல்ஸ் எல்லாம் வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் லைக் அவங்களுடைய அந்த கான்வாய் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க போகிறப்போ இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வராரு, முன்னாடி பின்னாடி இருக்கிற வாகனமெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, அதில் ஒரு வண்டி இருக்கும், சிக்னல் ஜாமர். அது வந்து எல்லாம் ஃபோன் சிக்னலு அதை கூட கட் பண்ணிவிட்டு ஒரு வண்டி வந்து போயிட்டுருக்கும். அண்ட் போலீஸ் வந்து எங்கே பார்த்தாலும் 1 கிலோமீட்டருக்கு எனக்கு எவ்வளோ ரேஞ்சில் அவங்க நிற்பாங்கன்னு தெரியல, பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வண்டியில் போனால் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க, போலீஸ் நின்றுட்டு இருப்பாங்க. எல்லோரும் வந்து லைக் பயங்கர அலர்ட்டில் இருப்பாங்க. அண்ட் வந்து என்னென்னா, இந்த வெள்ளை கலரில் எல்லாம் அடித்து வச்சுருப்பாங்க இந்த ரோட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வட்டமாக அது என்னன்னு எனக்கு தெரியல, மார்க் பண்ணுறதா என்னன்னு தெரியல, அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரோன்ஸை டிப்ளாய் பண்ணிடுவாங்க. ஏரியல் சர்வைலன்ஸ் வந்து இருக்கும், ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஸ்டேஷன்டாக இருக்கும். எனி டைம் எனி அட்டாக் உடனே வந்து லைக் கமாண்டோஸ் வர்ற மாதிரி லைக் கமாண்டோஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க. பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சேம் பிளட் குரூப் வந்து இன்னொரு வண்டியில் வந்துட்டு இருக்கும். அந்த கான்வாய்லேயே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும், எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் தவறி கூட ஒரு காமன் மேன் நெருங்கிடக்கூடாது. ஓகே, அன்இன்வைட்டட் கெஸ்ட் விவிஐபி இல்லாமல் அந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுடைய கான்வாய் கிட்ட கூட வர முடியாது. இதுதான் வந்து த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி, இதுதான் த லெவல் ஆஃப் அந்த சீரியஸ்னஸ். ஒரு கண்ட்ரியோடைய ஹெட் வர்றப்போ ஜீசஸ் பூமிக்கு எப்படி தெரியுமா வந்தார்? த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அவர் பூமிக்கு வந்தப்போ அவர் இந்த மாதிரி வரல. அவர் வந்தப்போ வந்து எருசலேமில் இருக்கிற விவிஐபிஎஸ் எல்லாம் சூழ அவர் வந்து பிறக்கல. He was not born in a palace. ஒரு காமன் மேன் வந்து போய் அவரை பார்க்க முடியாத ஒரு டிஸ்டன்ஸில் அவர் வந்து பிறக்கல. ஓகே, கிறிஸ்மஸ் என்ன மாதிரி ஸ்டோரி இல்லைன்னா, ஒரு ஊரில் தூரத்தில் ஒரு காலத்தில் அந்த மாதிரி கதை இல்லை. அவர் பிறந்தது உண்மையாலுமே பிறந்தார். அண்ட் பிறந்தப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பிறந்தார். ஏதோ ஒரு சில நபருக்கு மட்டுமே இந்த இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரி கிடையாது, எல்லாத்துக்கும் போகிற மாதிரி அந்த மெசேஜ் இருந்துச்சு. ஏன்னா அதனால தான் இயேசு பிறந்தப்போ அவர் எங்கே பிறகுறாரு? மாட்டு தொழுவத்தில் பிறகுறாரு. அவர் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை,
சென்சஸ்னால எல்லாரும் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க பெத்லஹேமுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து லாட்ஜ் எல்லாம் இருக்காது. அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா எல்லாம் அவங்கவுங்க வீடு தான் லாட்ஜு. சூலூருக்கு ஜனங்க இங்கே வராங்கன்னா சூலூரில் இருக்கிற ஜனங்க வீட்டில் நாங்கள் வந்து தங்கிக்கலாமான்னு கேட்பாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஜனங்க வாங்க தங்கிக்கோங்க, இங்கே இடம் இருக்குது அங்கே இடம் இருக்குது அப்படின்னு அப்படியே படுத்துட்டு அடுத்த நாள் வந்து அவங்க கிளம்பிடுவாங்க. அப்படி தான். அண்ட் பெத்லஹேம் எந்த அளவு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லா வீட்லேயும் ஆளுங்க வந்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்புக்கு அப்புறம் அவரை வைக்கிறதுக்கு கூட ஒரு ப்ராப்பரான இடம் கிடையாது. அதனால் மாட்டு வந்து அந்த தண்ணி குடிக்க தவிடு சாப்பிட்ற அந்த இடத்துல தான் அதில் தான் வைக்கிறாங்க ஜீசஸ். இதுதான் நம்மளுடைய ராஜா பிறந்த விதம். அண்ட் யார் வரா அவரை பார்க்க? ஜோசப் யார்? ஒரு தச்சன், ஒரு கார்பெண்டர், ஒரு மேசன். அண்ட் அதுக்கப்புறம் யார்? ஷெப்பர்ட்ஸ், த மோஸ்ட் டிஸ்பைஸ்ட் ஆஃப் ஆல். அந்த டைமில் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்கப்படுற ஒரு ப்ரொஃபஷன் ஷெப்பர்ட்ஸ். அழுக்கு துணி போட்டு ரொம்ப கேவலமாக ட்ரெஸ்டாக வேர்வை நாத்தத்தோட அப்படி இருக்கிற ஜனங்க மெய்ப்பர்கள். அண்ட் அவங்களுக்கு வந்து லைக் மெசேஜ் போகுது, அவங்க வராங்க பார்க்க. புரியுதா உங்களுக்கு? ஜீசஸ் வந்து உலகத்தில் ஏழைகளோட ஒருவராக அவர் பிறக்கிறார். யார் வேணாலும் அவர் வந்து பார்க்குற விதத்தில் அவர் பிறந்தார். ஃபென்ஸ் போட்டு கிடையாது, ஒரு பேலஸ்குள்ளே கிடையாது. அண்ட் ஜீசஸோட இந்த நற்செய்தி இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸுடைய நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெசேஜ். கிறிஸ்மஸுடைய மெசேஜ் என்ன? நம்ம பாவிகளாக இருக்கிறோம், நம்ம தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். நம்ம பாவம் செஞ்சதுனால நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது என்னது? மரணம், நித்திய அழிவு, ஆக்கினை, நம்மளுடைய ஆத்மா அழிக்கப்படணும். இதுதான் நமக்கு ஆக்சுவலாக கிடைக்க வேண்டியது. பட் தேவன் நம்மளை நேசித்ததுனால, ஆண்டவர் நம்மளை நேசித்ததுனால அவர் ஒரு ரட்சகரை இந்த பூமிக்கு அனுப்பிச்சிடுறார். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சிடுறார். அவர் இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரிக்கிறார். அண்ட் மரித்து யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அவர் என்ன தராரு? மரண தண்டனையை அனுபவிக்க வேண்டிய, நரகத்தை அனுபவிக்க வேண்டிய ஜனங்களுக்கு அவர் என்ன தராரு? நித்திய ஜீவனை தராரு. இந்த மெசேஜ் வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமா? சிம்பிள். யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து பெரிய டிகிரி படிக்க தேவையில்லை, பயங்கரமான எஜுகேஷன், பயங்கரமான உங்களுக்கு மைண்டெல்லாம் இருக்கணும்னு தேவையில்லை. சிம்பிள் மெசேஜ். இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி, கிறிஸ்மஸுடைய செய்தி. திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருமே நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம், எல்லாருமே நீங்கள் அதை பிலீவ் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஏன் பிலீவ் பண்ண மாட்டேங்கிறான்? மெனி ரிஜெக்ட். ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க? ஏன் தெரியுமா? புரியாதனால கிடையாது. யாருமே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு காரியம் கிடையாது. வி ரிஜெக்ட் பிகாஸ் வி ஆர் சின்னர்ஸ். நம்ம பாவிகளாக இருக்கிறதுனால. பிரதர் ப்ரேயர் பண்ணுறப்ப கூட சொன்னார், வெளிச்சம் பூமியில் வந்துச்சு, பட் நம்ம என்ன பண்ணோம்? இருளில் இருக்கிற நம்ம வெளிச்சத்தை விரும்பாமல் இருளே இருந்தாங்க நம்ம பார்க்குறோம்ல. ஸோ ஏன் காஸ்பலை ஜனங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் வி சின். நமக்கு நம்ம பாவம் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு, நமக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறது தான் பிடிச்சிருக்கு. அண்ட் ஸோ வி ஹவ் ரிஜெக்டட் ஜீசஸ். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது, கிறிஸ்மஸினுடைய நற்செய்தி, இட் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ, ஆல் ஆஃப் அஸ். எல்லாத்துக்கான நற்செய்தி அது இருக்குது. ஸோ இது ஒரு சிம்பிள் மெசேஜாக இருக்குது. ஸோ தேவன் பிறந்ததைங்க, இயேசு கிறிஸ்து பிறந்ததைங்க, பூமியினுடைய உலகத்தை அண்ட சராசரத்தை படைச்ச ஆண்டவர் பிறந்ததைங்க மாட்டுத்தொழுவத்தில். அவரை பார்க்க யாரெல்லாம் வந்தாங்க? காமன் மேன், சாதாரண ஜனங்க அவரை பார்க்க வந்தாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அந்த மெசேஜை? புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க they rejoice in the message. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் இதுதான் கிறிஸ்மஸ் உங்களுக்கு தர்ற சமாதானம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, முதல் காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் சொல்லுகிற காரியம் நமக்கு என்னென்னா, இட் இஸ் ட்ரூ. இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே பிறந்தார். ஸோ அது உங்களுக்கு நமக்கு ஒரு சமாதானம் தருது. அப்புறம் என்னது நமக்கு சமாதானம்? நமக்காக வந்தார். கிறிஸ்மஸ் யாருக்காகவோ செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது. ஹாலோவீன் அப்படிங்கிறாங்க, அது என்னன்னு வந்துட்டு நமக்கு தெரியாது. அது யூஎஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அங்கே எதுக்கோ வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ஃபங்க்ஷன் அவங்க பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொருத்தங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சரில் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. நமக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது நமக்கானது கிடையாது. பட் கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லாத்துக்கான ஆனதுமா இருக்குது. இட் இஸ் ஃபார் ஆல் பீப்புள் எவ்ரிவேர். எல்லா மனிதர்களுக்காகவும் அது இருக்குது. அண்ட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப யூ வில் ஃபைண்ட் பீஸ். ஓகே,
ஸோ இயேசு கிறிஸ்து தேவன் மனிதர்கள் மேலே கொண்டு இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்துவின் மூலமாக. விரட்டுறதுக்கு இல்லை, நம்மளை அணைக்கிறதுக்கு, நம்மளை அரவணைக்கிறதுக்கு, நம்மளை அழைக்கிறதுக்கு. ஸோ காட் இஸ் காலிங் யூ. அதுதான் கிறிஸ்மஸ் மெசேஜ். ஸோ எப்படி நமக்கு சமாதானம் இருக்குது? ஒன்று, அது ட்ரூவாக இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது. ரெண்டாவது, ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், வாப்பாங்கிறார். கம் அண்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஜீசஸ் அதான் நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு சமாதானம் தரேன், இளைப்பறுதலை தரேன், என்னுடைய நுகத்தை உங்களுக்கு தரேன், உங்களுடைய நுகத்தை எம்மால் எடுக்கிறேன், என்னுடைய நுகம் வந்து லகுவானது அப்படிங்கிறது. I'll give you rest. And Christmas is that rest, a call to rest. And மூணாவது, சமாதானம் எப்படி நமக்கு உண்டாகுது? கிறிஸ்மஸ் நமக்கு மூணாவது ஒரு பாயிண்ட் ஞாபகப்படுது. என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதனுடைய எவிடன்ஸ் கிறிஸ்மஸ். பாருங்கள், நம்ம கிறிஸ்மஸில் என்ன வாசிக்கிறோம்? அந்த சம்பவத்தில் லூக் 2ல் 10வது வசனம் பாருங்களேன். ஸோ தூதர்கள் வந்து மெய்ப்பர்கள் வந்து மேய்ச்சிட்ருக்குறாங்க ஆடை. அந்த டைமில் பாருங்கள் 10வது வசனத்தில் பயந்துட்டாங்க. தேவதூதர்கள் வெளிப்பட்டு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை வந்து அறிவிக்கிறாங்க. என்ன சொல்லி அறிவிக்கிறாங்கன்னு பாருங்கள். 10வது வசனம், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஸோ இந்த மெசேஜ் வருதா? அண்ட் இந்த மெசேஜ் வந்து எதோட, இந்த மெசேஜோட சேர்த்தி தேவதூதன் இன்னத்தையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு அடையாளத்தை தர்றாரு. 12வது வசனம் பாருங்களேன். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஸோ பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அடையாளமும் உங்களுக்கு நாங்கள் தரோம். என்ன அடையாளம்னா, முன்னணியிலே ஒரு பிள்ளையை வந்து கிடத்தியிருப்பாங்க துணியில் வந்து சுற்றி. அ பேபி வில் பி லைங் இந்த மேஞ்சர். ஸ்வாடல் கிளாத்தெல்லாம் சுற்றி வந்து வச்சுருப்பாங்க. டைப்பர் தான் ஸ்வாடல் கிளாத்து. இந்த முன்னணியெல்லாம் வந்து டைப்பர் அன்னைக்கு வந்து இன்றைக்கி இருக்க மாதிரி டைப்பரில் துணி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து அவர் சொல்கிறார். இதுதான் சைன். எதுக்கு இந்த சைன் தரப்படுது? மெய்ப்பர்கள் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு சைனையும் தரோம் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே 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 சரி சரி சரி, நாங்கள் பாட்டுக்கு ஆட்டோ மேய்ச்சிட்டு இருக்கோன்னு சொல்கிறதுக்கா? எதுக்கு அடையாளம் எதுக்கு தராங்க? எதுக்கு தராங்க அப்படின்னா, போய் பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் மெய்ப்பர்களுக்கு இந்த அடையாளம் தரப்படுது. ஓகே, ஸோ மெசேஜ் என்ன? கிறிஸ்மஸ் மெசேஜ் என்னன்னா, தேடுங்க உங்களுக்காக. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரூ ஈவெண்ட் நடந்திருக்குது. தேவன் உங்களை அழைக்கிறாரு, அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குண்ணா? சரி சரி, நல்லா இருக்கு, ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு போகிறது கிடையாது. ஓகே 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 நல்லா இருக்குது கேட்குங்க, இதெல்லாம் கேட்டு கிடையாது. ஜஸ்ட் இதோட முடிக்கிறது கிடையாது. யோர் ஜாப் இஸ் டு கோ சீக். உங்களுடைய வேலை என்னது? அப்பான் யூ there is laid a duty. உங்கள் மேலே வந்து ஒரு இப்போ கடமை சுமத்தப்பட்டிருக்குது. என்னது? that you go find God. கடவுள் பூமிக்கு வந்திருக்கிறாரு, நீங்கள் பாட்டுக்கு உட்கார்றது கிடையாது. it is your job to go seek him. அவரை தேடுறது வந்து நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை. நம்ம ஆக்ஸில் வந்து நம்ம வாசிக்கிறோம், எல்லா மனிதர்களும், ஆல் men everywhere must repent. எல்லா மனிதர்களும், எல்லா இடத்துல இருக்கிற மனிதர்களும் என்ன பண்ணணுமாமா? மனம் திரும்பணும். இது தேவன் வந்து இப்போ சொல்லியிருக்கிற கட்டளை. ஸோ பாருங்கள், தேவதூதர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும். மேபி டயர்டாக இருக்கலாம். நைட்டு தேவதூதன் வந்து சொல்கிறாங்க, பயந்துக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு அடையாளத்தோட ஒரு ஒரு குழந்தை இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடையாளமெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க பாட்டு கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க? மாறா கிளம்புறாங்க. ஓகே, அண்ட் பாருங்கள், சைன் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். என்ன சைனாமா? பேபி லைங் இன் அ மேஞ்சர். முன்னணியில் ஒரு குழந்தையை வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து சைன். ஜீசஸை நம்ம தேடுறதுக்கு நமக்கும் ஒரு சைன் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒருவேளை இந்த மெய்ப்பர்கள் வந்து இந்த தந்திருக்கிற இந்த அடையாளம் இல்லாமல், மெய்ப்பர்கள் வந்து பெத்லஹேமுக்கு போகாமல், இவங்க வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க எகிப்துக்கு போயிருந்தாங்கன்னா அந்த குழந்தைய பார்த்துருப்பாங்களா? மாட்டாங்க. ஏதாவது அரண்மனைக்கு போயிருந்தால் பார்த்துருப்பாங்களா? மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க? ஏன்னா தந்திருக்கிற அடையாளம் அங்கெல்லாம் வந்து கிடையாது. அண்ட் பெத்லஹேமில் தான் அது இருக்குது. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க? எகிப்துக்கு போகல, பக்கத்தில் இருக்கிற வேறு ஜோர்டானுக்கு அங்கெல்லாம் போகல. அவங்க நேரம் எங்கே போகிறாங்க? பெத்லஹேமுக்கு போகிறாங்க. 15வது வசனம் என்ன போட்டிருக்குன்னு பாருங்களேன்.
மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி, ஸோ ஒருவர் பார்த்து இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. எப்படி போகிறாங்க பாருங்கள், தீவிரமாய் வந்து, ஓகே, ஸோ எப்படி போகிறாங்க, ஒரு ஹேஸ்டில், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில், ஒரு ஈகர்னஸில் அவங்க வந்து கிளம்பி அந்த குழந்தையை பார்க்குறதுக்கு அவங்க போகிறாங்க. இப்போ அந்த அடையாளம் தான் முக்கியம். பாருங்கள், நிறையா பேர் கடவுளை தேடிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் உலகத்தில் ஏகப்பட்ட பேர் கடவுளை தேடிட்டு இருந்தாங்க, இருக்கிறாங்க. ஆனால் தேவன் தந்த அடையாளத்தை யாரும் நினச்சிக்கிறதில்ல. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் நம்மக்கிட்ட, நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படணும். இதுதான் வந்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அடையாளம். ஜீசஸ் கிட்ட நம்ம எதை தேடுனா அவர் கண்டடைவோம் தெரியுமா? உண்மையாலுமே அவரை தேடுகிறவங்க கண்டிப்பாக நம்ம கண்டடைவோம். ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடியும் இல்லை, இதுக்கு அப்புறமும் தேவனை நாங்கள் தேடினோம் உண்மையாலுமே, ஆனால் நாங்கள் அவரை பார்க்கவே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. யார் சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் தேடுறோம் ஆனால் எங்களுக்கு தெரியவே மாட்டேங்கிறாரு, எங்களுக்கு கடவுளே தெரிய மாட்டேங்கிறாருன்னு யார் சொல்லுவாங்கன்னா, தப்பான அடையாளங்களை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருந்தால் கடவுள் கண்டே பார்க்கவே முடியாது. கடவுள்கிட்ட போனால் நமக்கு பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், அறிவு கிடைக்கும், நமக்கு வந்து லைக் அது நடந்துடும், இது நடந்துடும், இதெல்லாம் நினச்சி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா கடவுளை. இதெல்லாத்துக்கும் கடவுளை வந்து பின்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா. தே வில் நெவர் ஃபைண்ட் காட். ஒரு போதும் இந்த கிறிஸ்துவை பார்க்க மாட்டாங்க. the Jesus of the Bible பார்க்கவே மாட்டாங்க. பட் யார் பார்ப்பாங்க? people who seek God for the forgiveness of sin. பாவம் மன்னிக்கப்படணும், பரிசுத்தத்தில் வளரணும், உண்மையான தேவனை கிறிஸ்துவுக்குள்ளே பார்க்கணுன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. they alone will find God. அவங்க மட்டும்தான் ஆண்டவரை பார்ப்பாங்க. ஸோ கடவுளை சும்மா தேடுறது இம்பார்ட்டண்ட் கிடையாது. சீக்கிங் ஹிம் ஃபார் த ரைட் ரீசன்ஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். இந்த இவங்கெல்லாம் இருந்தாங்க, மெய்ப்பர்கள் இருந்தாங்க, சும்மா போய் கண்ணாமுன்னான்னு தேடல, எந்த ஒரு எய்ம் இல்லாமல் தேடல, எல்லா குழந்தையும் வந்து அவங்க தேடல. ஸ்பெசிஃபிக்காக இந்த சைனோட எப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தேடிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம இங்கே கிறிஸ்மஸோட இன்னொரு மெசேஜ் என்னது? சீக். அண்ட் இந்த மெய்ப்பர்கள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கண்டுபிடிச்சாங்க. தே ஃபவுண்ட், தே சக்சீடட். அண்ட் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ப்ராமிஸ் என்ன தெரியுமா? தட் கிவ்ஸ் அஸ் பீஸ். என்னன்னா, கிறிஸ்துவை நம்ம தேடினோம்னா, ஜென்னுவினாக தேடினோம்னா, ஃபார் த ரைட் ரீசன் நம்ம அவரை தேடினோம்னா, அவர் தந்திருக்கிற அடையாளத்துக்காக, நோக்கத்துக்காக நம்ம தேடினோம்னா, கண்டிப்பாக we will find him. உண்மையாலுமே நம்ம அவரை பார்ப்போம். we will see him. அண்ட் நீங்கள் எப்படி தேடணும்னு வசனம் சொல்லுதுன்னா, seek him hastily, ஈகர்னஸோட, ஆவலா, தீவிரமாக தேடுங்க. டோன்ட் பி லேசி. தேவனை தேடுகிற காரியங்களில் டோன்ட் பி லேசி. ஜஸ்ட் அப்படியே டல்லா, கேஷுவலா. வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். முதலாவது, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கக்கூடாது. தட் ஷுட் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம் அதுதான். டு சீக் காட், டு ப்ளீஸ் ஹிம். அவருடைய சித்தத்தை செய்யணும், அதை நடப்பிக்கணும். இந்த டிசைரோட, இந்த ஜீலோட தேடுங்க. ஸோ சீக்கிங் அலோன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சும்மா தேடுறது கிடையாதா? நான் தேடிக்கிறேன், சாகிறப்ப நான் தேடிக்கிறேன். எனக்கு இன்னும் 90 வயசு வர்றப்போ, சாக போகிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நான் வந்து தேடிக்கிறேன். அப்படி தேடாதீங்க. சீக் ஹிம் நவ். இப்போ தேடுங்க. யூ டோன்ட் ஹாவ் டைம். உங்களுக்கு தெரியாது எப்போ உங்களுடைய வாழ்க்கை முடியுதுன்னு உங்களுக்கு தெரியும். யூ டோன்ட் நோ. ஸோ சீக் ஹிம் டுடே, சீக் ஹிம் ஹேஸ்டிலி. தீவிரமாய் தேடுங்க. லைக் த ஷெப்பர்ட்ஸ் சாட். அண்ட் அப்படி தேடினீங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? அப்படி தேடினீங்கன்னா என்ன ஆகும்? யூ வில் ஃபைண்ட். என்ன ஒரு பீஸ் பாருங்கள், என்ன ஒரு சமாதானம் நமக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, ஆமாம், ஹிஸ்டாரிக்கல் ட்ரூ ஈவெண்ட். எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துச்சு. எங்கே? இஸ்ரேலில் நடந்துச்சு, இந்தியாவில் நடக்கல, எங்கேயோ நடந்துச்சு. தேவன் மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார். ட்ரூ ஈவெண்ட், கரெக்ட். ஸோ அது உண்மையான சம்பவமாக இருக்குது. அது நமக்கு ஒரு சமாதானத்தை தருது. ரெண்டாவது, அந்த ட்ரூ ஈவெண்ட் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துது? தேவன் நம்மளை அழைக்கிறார் அவர் இடத்துல. யாருனாலும் அவர்கிட்ட போகலாம். உங்களுக்கு படிப்பு, அறிவு, ஞானம், பெரிய அப்படியே கல்வி, அழகு, சௌந்தரியம், அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. எனிபடி கேன் கோ டு ஹிம். தேவன் பூமிக்கு நம்மளை அழைக்க வந்திருக்கிறாரு. ஸோ நமக்கு சமாதானம் உண்டாகுது.
அண்ட் மூணாவது என்ன, அப்படி அவரை தேடி போனால் என்ன ஆகும்? தள்ளி விட்டுருவாரா? அவரை காணாமல் போயிடுவோமா? லேட்டாக போயிடுவோமா? கிடையாது. we will find him. அண்ட் 4 பாருங்கள், 4வது பாயிண்ட், கிறிஸ்மஸ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தருது தெரியுமா? கிறிஸ்மஸோடைய செய்தி நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தருதுன்னா பாருங்கள், 19வது வசனம் பாருங்களேன். ஸோ சீஷர்களெல்லாம் வந்து வராங்க, ஐ மீன் லைக் சீஷர்கள்னே வருது, மெய்ப்பர்கள்லாம் வராங்க. அண்ட் மெய்ப்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து அந்த குழந்தைய வந்து பார்க்குறாங்க. ஓகே, குழந்தையை பார்க்குறாங்க. 19 பாருங்கள், மரியாள் அந்த சங்கதிகளை எல்லாம் கேட்டு தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாலும் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க என்னவெல்லாம் நடந்துச்சு, இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னவெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க மரியாள்கிட்ட. அண்ட் மரியாள் அதையெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கேட்டு அந்த சங்கதிகளையெல்லாம் கேட்டு தன் இருதயத்தில் வைத்து அதை சிந்தனை பண்ணினாலும். இங்கிலீஷில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன போட்டிருக்குதுன்னா, மேரி ட்ரெஷர்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இது எல்லாத்தையும் பொக்கிஷம் மாதிரி அவங்களோட இருதயத்தில் இந்த சம்பவத்தை எல்லாம், இந்த மெய்ப்பர்கள் சொன்ன காரியங்களை எல்லாம் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. மெய்ப்பர்கள் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், மெய்ப்பர்கள் உண்மையாலுமே கிறிஸ்துவை கண்டிருக்கிறாங்கங்கிறது எப்படி தெரியுது? அவங்க வந்து அதை சொல்கிறாங்க, they proclaiming. வெரி தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? இந்த குழந்தை இங்கே இருக்குதுல்ல, இந்த குழந்தைய பற்றி நாங்கள் என்ன கேட்டோம் தெரியுமா? நாங்கள் பாட்டுக்கு அங்கே மேய்ச்சிட்டு இருந்தோம். அண்ட் சடனாக ஒரு விஷன் எங்களுக்கு வந்துச்சு, பயங்கரமான வந்து ஏஞ்சல்ஸ் ஹெவன்லி கொயர் உண்டாச்சு. அண்ட் அவங்க வந்து எங்ககிட்ட சொன்னாங்க இந்த குழந்தைய பற்றி, இவர் தான் ரட்சகர்னு சொன்னாங்க, இவர் தான் மெய்யான ராஜா அப்படின்னு சொன்னாங்க, இவர் தான் தாவீதினுடைய வம்சத்தில் நமக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மேசியா இவர் தான் சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் வந்து ஷெப்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க மேரி கிட்ட, ஜோசப் கிட்ட, எல்லாரும் கேட்குறாங்க. பட் மேரி ஸ்பெசிஃபிக்காக மேரி என்ன பண்ணாங்கன்னா, ஷி ட்ரெஷர்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அவங்க இது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டாங்க, இது எல்லாத்தையும் அவங்க உள்ளே வந்து வச்சுக்கிட்டு வாட் ஷி டிட், இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாலும். அந்த அரை மணி நேரத்துக்கு கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக மேரியுடைய சிந்தனையில். ஸோ இயேசு வளர வளர ஒவ்வொரு காரியத்தையும் பண்ண அவருடைய மைண்டில் என்ன ஞாபகம் வந்துட்டுருக்கு, அவருடைய பிறப்பு. ஆமாம்மா, பிறப்பப்பையே அதை நான் கேள்விப்பட்டேன், பிறப்பப்பையே சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் எப்படி நிறைவேறும், இதெல்லாம் என்ன எப்படி போக போகுது அது அவங்களுக்கு புரியாது. ஒவ்வொரு தடவையும் இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவனை உங்களை ஆச்சரியப்படுத்துகிறப்ப எல்லாம் கரெக்ட், இந்த குழந்தை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தை கிடையாது, நார்மலான குழந்தை கிடையாது. திஸ் இஸ் ட்ரூலி காட் அண்ட் மேன் இன் ஹியூமன் ஃப்ளஷ். ஒவ்வொரு தடவையும் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ 4வது பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்மளுடைய இருதயத்தில் நமக்கு எது சமாதானத்தை தரும் அப்படின்னா, when we treasure Christ, ஜீசஸை நம்மளுடைய இருதயத்தில் நம்ம வைக்கிறப்ப. பாருங்கள், நம்மளுடைய இருதயத்தில் வந்து வேறு எதையும் வச்சுட்ருக்கக்கூடாது. நம்மளுடைய ஈகோவை ப்ரமோட் பண்ணணும், ப்ரைடை, க்ரீடை, நம்மளுடைய ஆம்பிஷன்ஸ், என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் யாருன்னு காட்டணும். என்னை அவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, என்னுடைய செல்ஃபை க்ளோரிஃபை பண்ணுற தாட்ஸ் கிடையாது. கிறிஸ்துவை உண்மையாலுமே கண்டவர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பீப்புள் ஹூ ஹவ் ட்ரூலி sought him and found him, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will treasure Christ. அவங்களோட இருதயத்தில் கிறிஸ்துவை அவங்க வச்சிருப்பாங்க, அந்த காரியங்களையெல்லாம் அவங்க சிந்திச்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் மெசேஜ், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை டெஃபினட்டாக நம்ம இப்போ நினைவு கூறணும், நம்ம இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். பட் இது வந்து இந்த சீசனோட முடிஞ்சது. இனி அடுத்த கிறிஸ்மஸ் வர்றப்போ மறுபடியும் ஜீசஸை நினைக்கிறதுக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிடையாது. பாருங்க, த்ரூ அவுட் லைஃப், உங்களுடைய லைஃப்பில் எல்லா நாள்லையுமே கிறிஸ்துவை நீங்கள் ட்ரெஷர் பண்ணணும். ஹீ ஷுட் அமேஸ் யூ. நீங்கள் அவருக்குள்ளே வந்து வளரணும். யூ ஷுட் பாண்டர் ஹிஸ் டீச்சிங். நம்ம சங்கீதம் 1 நம்ம அதை தான் வாசிக்கிறோம். நீதிமான் எப்படி இருப்பான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கிறான். நம்ம ஆல் த டைம் இட்ஸ் லைக் மெடிடேட்டிங் தோஸ் வெர்சஸ், திங்கிங் அபவுட் தெம். அதைவே போட்டுக்கிட்டு இருக்கிறான். கிறிஸ்துவை நீங்கள் கண்டடைஞ்சிருந்தீங்கன்னா, அவரை பார்த்துருந்தீங்கன்னா, அவரை தெரிஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா, திஸ் இஸ் ஹவ் யூ வில் லிவ். அண்ட் அதுதான் உங்களுக்கு சமாதானத்தை தரும். ட்ரூ பீஸ் கம்ஸ் when you treasure Christ. கிறிஸ்துவை ட்ரெஷர் பண்ணுறப்ப எந்த லைக் ஸ்பௌஸையும் கிடையாது, லைக்
கணவன் மனைவியை ட்ரெஷர் பண்ணுறப்ப கிடையாது சமாதானம். மனைவி கணவனை ட்ரெஷர் பண்ணுறப்ப கிடையாது. பிள்ளைகளை ட்ரெஷர் பண்ணுறப்ப கிடையாது. திருமணம் ஆகாதவங்க இன்னொரு பொண்ணை ட்ரெஷர், இன்னொரு பையனை ட்ரெஷர் பண்ணுறப்ப கிடையாது. மணியை ட்ரெஷர் பண்ணுறப்ப கிடையாது. சோஷியல் செக்யூரிட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து நினச்சிட்டே இருக்கீங்க. ஓ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கே, அது எங்கே, இது எங்கே, இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இதில் கிடையாது பீஸ். பீஸ் எங்கே உண்டாகுதுன்னா, when you treasure Christ, when you think about his teaching, when you remember his birth. பாவிகளுக்காக பூமிக்கு வந்தார். நான் ஒரு பாவி, எனக்காக வந்தார் கிறிஸ்து. என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் சிலுவையில். the more you think, பாருங்க, இதை வந்து கேட்கறதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கலாம், பட் இது பயங்கர ஆழம் உள்ளது. ஓகே, வாழ்க்கை ஃபுல்லாக we should go reach the depth of it. ஒரு நாள் நம்ம போக முடியாது, பட் நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த ஆழத்தில், இந்த சத்தியத்தினுடைய ஆழத்தில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ட்ரெஷரிங் கிரைஸ்ட் வில் கிவ் யூ பீஸ். ஸோ பாருங்கள் என்னென்ன பாயிண்ட்டு. ஒன்று, கிறிஸ்மஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கலி ட்ரூ. ஒரு உண்மையான ஒரு சம்பவமாக இருக்குது, ட்ரூ ஈவெண்ட்டாக இருக்குது. அண்ட் கிறிஸ்மஸ் நமக்கு எப்படி ஒரு சமாதானத்தை தருது? தேவன் பூமிக்கு வந்தார், நம்மளை அழைச்சிருக்கிறார். ஹி ஹஸ் கால்ட் அஸ். அதுதான் கிறிஸ்மஸ். தட்ஸ் வாட் கிறிஸ்மஸ் இஸ். எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஹூஎவர் யூ ஆர், என்ன பாவத்தில் வேணாலும் இருங்க, எப்படிப்பட்ட ஆளாக வேணாலும் இருங்க, பட் காட் கால்ஸ் யூ. அதுதான் கிறிஸ்மஸ். மூணாவது என்ன? தேடுங்கள், அவர் நீங்கள் கண்டடைவீங்க. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, எனக்காக பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உட்காந்துட்டு இருக்காதீங்க. கோ சீக் ஹிம், மேக் எவ்ரி எஃபர்ட். ஜெபிங்க, கேளுங்க அவர்கிட்ட. உங்களுக்கு புரியலையா, இந்த காரியம் எதுவுமே புரியலையா, அப்புறம் என்ன கேளுங்க? ஆண்டவரே, would you please open my eyes? நான் எவ்வளோ பெரிய பாவின்னு எனக்கு காட்டுறீங்களா? would you please let me know that? ஆண்டவரே, help me know that I need you. நீங்கள் எனக்கு தேவைங்கிறத எனக்கு உணர வைங்க ஆண்டவரே. நான் அந்த வசனங்களை எல்லாம் கேட்டாலும் என்னோட இருதயம் வந்து I don't feel any emotions. எனக்கு இது எதுவுமே I'm not excited. இதெல்லாம் கேட்குறப்ப I'm not amazed. Then pray, seek God. அப்போ நீங்கள் வந்து ஜென்யூனாக சொல்லுங்கள், ஆண்டவரே, this is my state, would you help me? எனக்கு இந்த சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஜீசஸ் யாருன்னு எனக்கு காட்டுறீங்களா? ஆண்டவரே, help me to understand. ஸோ சீக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ சீக் யூ வில் ஃபைண்ட். எப்படி ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபேக்டை கேட்டுட்டு ஜஸ்ட் அங்கேயே வந்து அடுத்து பாயை போட்டு படுக்கலையோ, எந்திரிச்சு அப்போவே போகிறாங்க, அந்த நைட்டே போகிறாங்க. அண்ட் அவங்க போய் பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? தே ப்ரொக்ளைமிங் இட் டு எவ்ரி ஒன். எல்லாத்துக்கும் அவங்க அதை சொல்கிறாங்களாமா. 18வது வசனம் அதுதானே சொல்லுது. 17 பாருங்களேன். கண்டு அந்த பிள்ளையை, ஸோ அந்த பிள்ளையை கண்டதுக்கப்புறம் பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். ஸோ பீப்புள் ஹூ சீக் கிரைஸ்ட் அண்ட் ஃபைண்ட் கிரைஸ்ட், திஸ் இஸ் வாட் தேல் டூ. அவங்க இதை தான் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்துவை தேடி அவரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவரை குறித்தான காரியங்களை பிரசித்தம் பண்ணுறாங்க. என் 18வது வசனம் சொல்லுது, கேட்டவர்களுக்கு அது வந்து ஆச்சரியத்தை உண்டாக்குச்சாங்க. பீப்புள் wondered. ஸோ இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பூமியில் வந்திருக்கிறாரு, உங்களை அழைக்கிறாரு. அவரை போய் பாருங்கள், அவரை தேடுங்க, நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? If you truly know him, if you have truly seen him, you'll proclaim his glories. Okay? You'll proclaim him. அண்ட் கிறிஸ்துவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் என்னது? யூ வில் ட்ரெஷர் ஹிம். அவருடைய இருதயத்தில் நீங்கள் வந்து அவருடைய வார்த்தைகளை, அவரை, த பர்சன் கிரைஸ்டை யூ வில் என்ஜாய். அவரோடு இருக்கிற உறவை நீங்கள் இருக்கிறதுலே மேன்மைப்படுத்துவீங்க. நத்திங் மோர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு யூ தென் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களுடைய ப்ரொஃபஷன் கிடையாது, உங்களுடைய லைஃப் கிடையாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உங்களுடைய ஃபேமிலிஸ் கிடையாது. நத்திங். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். So you'll prioritize Christ. So that is a mark of you knowing Christ. And பாருங்க, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா வாட் இஸ் த ரிசல்ட்? ஸோ நீங்கள் எஸ், கிறிஸ்மஸ் இஸ் அ ஆக்சுவல் ட்ரூ ஈவெண்ட், இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் யூ ஹவ் ஆல்சோ யூ ஹவ் கான் டு ஹிம். நீங்கள் அவர்கிட்டையும் போயிருக்கிறீங்க, அவரை நீங்கள் கண்டு கொண்டுட்டீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவரை பற்றி நீங்கள் யூ ப்ரொக்ளைம் ஹிம், அவரை ட்ரெஷர் பண்ணுறீங்க. என்ன ஆகுது? வாட் இஸ் தி எண்ட் ரிசல்ட்? இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் தி எண்ட் ரிசல்ட்? 14வது வசனம் பாருங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாகுதாம். இதுதான் த மெசேஜ் ஆஃப் கிறிஸ்மஸ். என்ன ஆகுது? ஸோ நம்ம பாருங்க, கடவுள் நீங்கள் பிரியப்படுத்தணுமா, அவரை எக்ஸால்ட் பண்ணணுமா, அவரை க்ளோரிஃபை பண்ணணுமா, ஜீசஸை பாருங்க. லுக் அட் ஜீசஸ். எங்கே? மேஞ்சரில் இருக்கிற கிறிஸ்து, மாட்டு தொழுவத்தில் இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள். என் தேவனை அதுதான் மகிமைப்படுத்துது. நீங்கள் காணிக்க தர்றதில் கிடையாது, லட்சக்கணக்கில் போய் ஏதோ கொட்டுறது கிடையாது, உங்களைவே நீங்கள் வருத்திக்கிறதுல கிடையாது, ஒவ்வொரு தடவையும் போய் புண்ணிய ஸ்நானம் எடுக்கிறதுல கிடையாது. God is not pleased in all that. தேவன் அப்போ மகிமைப்படுறது கிடையாது, தேவன் அப்போ சந்தோஷப்படுறது கிடையாது. உங்களை பார்த்து நிறைய பேர்த்துக்கு தானம் தர்மம் பண்ணுறப்ப கிடையாது, நிறைய நற்கிரியை, நிறையா லைக் நீங்கள் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறீங்க பாருங்கள். அது எல்லாமே நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல, நல்லது பண்ணுறது, குட் ஒர்க்ஸ் நல்லது. ஆனால் தேவனுக்கு மகிமை, அவர் உயர்த்தப்படுறது, அவர் சந்தோஷப்படுறது எதில் தெரியுமா? God is glorified when Christ is honored in your life. கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிமை அடைகிறப்போ, கிறிஸ்துவை நீங்கள் உயர்த்துறப்ப, அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறப்ப, அவரை நீங்கள் சீக் பண்ணுறப்ப, அவரை ட்ரெஷர் பண்ணுறப்ப, அவரை ப்ரொக்ளைம் பண்ணுறப்ப, that is when God is glorified. Nothing else glorifies him. வேறு எதுவும் அவரை க்ளோரிஃபை பண்ணுறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாமுவேல் கமலேசன்னு நம்ம ஒருத்தரை ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். அவர் ஒரு ஆர்மியில் ஒரு பெரிய ரேங்க்கில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டட் ஒரு பொசிஷனில் அவர் இருந்தார். பட் அவருடைய ஹீ இஸ் அ கிறிஸ்டியன். சாமுவேல் கமலேசன் கிறிஸ்டியன் அவர். ஆனால் அவருடைய விசுவாசத்துக்கு விரோதமாக சில காரியங்களை அங்கே ஆர்மியில் சொல்கிறாங்க. நீ ஆர்மியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன கமாண்ட் வந்தாலும் நீ அதுக்கு ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அவருடைய ஃபெய்த்துக்கு விரோதமான காரியத்தை பண்ண சொல்கிறாங்க. அண்ட் சாமுவேல் கமலேசன் ஹீ said like I will not do it. நான் அதை பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வேலை போயிடுச்சு, வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, பென்ஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பாருங்கள், ஆர்மியில் தண்ணி போட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ தப்பு பண்ணிட்டு உள்ளே இருக்கிறாங்க, சக ஆஃபீஸருடைய மனைவியோட கள்ளத்தொடர்பில் இருக்கிறாங்க, எத்தனையோ தப்பு, அதில் எவ்வளவோ கேவலமான காரியங்கள் நடக்குது. அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் கிடையாது. அவங்கள கூட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வார்ன் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, ஏதாவது நடக்கும். இவருக்கு எதுவுமே எல்லாம் வேலையை விட்டு நீக்கிடுறாங்க. அண்ட் இது எதை காட்டுதுன்னா, த மேன் ட்ரெஷர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவ தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மேலே வச்சுருந்தார். நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஜாப்னால் ஏதோ கடவுள் மாதிரி அது இல்லை. நம்ம ஊரில் ஒரு யூபிஎஸ்சி அந்த ரேஞ்ச் எக்ஸாம்ஸ் எல்லாம் கடவுள், கவர்மெண்ட் வேலை, ஐயோ கவர்மெண்ட் வேலை அப்படிமாங்க. அந்த மாதிரி எக்ஸால்ட் பண்ணி ஒரு கிறிஸ்டியன் எதையுமே பார்க்க மாட்டான். நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஹிம் தேன் ஜீசஸ் கிரைஸ்ட், தேன் ஒபேயிங் ஹிம். நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யுங்க, செருப்பு தேய்ங்க, ஹோட்டலில் வேலை செய்யுங்க, பாத்திரம் கழுவுங்க, டாக்டராக இருங்க, லாயராக இருங்க, போலீஸாக இருங்க, ஆர்மியில் இருங்க, யாராக வேணாலும் இருங்க. நம்ம யாராக வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய ப்ரையாரிட்டி என்னென்னா, இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ட்ரெஷர்ட் அண்ட் ஆனர்ட். அவர் கனப்படுறாரா, அவர் பிரியப்படுறாரா, இஸ் ஹீ glorified and magnified in my life? and கிறிஸ்துவை நீங்கள் அப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது? உன்னதத்தில் இருக்கிற தேவன் மகிமை அடைகிறார். ஓகே, அது தேவனுக்கு மகிமை உண்டாகுது. அப்புறம் அது என்ன பண்ணுது? பூமியில் நமக்கு சமாதானத்தை தர்ற சீக்ரெட் அதுதான். உங்களுக்கு பீஸ் வேணுமா, உங்களுக்கு சமாதானம் வேணுமா? Do you want peace? அதுதான் உலகமே தேடிட்டு இருக்குது. அதுக்கு தான் எல்லாம் தெரப்பி, அதுக்குன்னே லைக் நிறையா கவுன்சிலிங்கு, சைக்காயாட்ரிஸ்ட்டு, ஏகப்பட்ட புக்ஸு, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போய் பாருங்கள், சமாதானத்தை தர மாதிரி அகர்பத்தியெல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. அதை ஸ்மெல் பண்ணால் நமக்கு அப்படியே சூதிங்காக இருக்குமாங்க. என்னடா இது ரொம்ப இருக்குங்கிற மாதிரி என்னென்னமோ அந்த பீஸை அவங்க கமர்ஷியல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. சமாதானத்தை எப்படியெல்லாம் வணிகத்தில் அவங்க பயன்படுத்த முடியுமோ அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பட் பாருங்கள், நத்திங் கேன் பை பீஸ். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையை உண்டாக்குற அதே காரியம்தான் நமக்கும் சமாதானத்தை தருது. என்னது? கிறிஸ்துவை ட்ரெஷர் பண்ணுறது. சீக் கிரைஸ்ட். ஒரு கிறிஸ்டியனுக்கு ஆண்டவர் தர ஒரு பயங்கரமான கிஃப்ட் என்ன தெரியுங்களா? த பீஸ் தட் சர்பாசஸ் ஆல் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தரார்.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடுறீங்களா? தட் இஸ் வாட் கிரைஸ்ட் கிவ்ஸ், காட் கிவ்ஸ். கிறிஸ்மஸோட கிஃப்ட் என்ன? பீஸ். அண்ட் எப்படி அந்த பீஸ் வருது? சத்தமே இல்லாமல் இருக்கிறது பீஸ் கிடையாது. உள்ளே கொந்தளிச்சுட்டு இருக்கோம், அது கிடையாது. ஸோ பீஸ் வந்து எக்ஸ்டர்னல் கிடையாது. இட் இஸ் சம்திங் இன்சைட் ஆஃப் அஸ். அண்ட் கிறிஸ்துவை அறிகிறப்ப, அவருக்குள்ளே நம்ம வளர்கிறப்ப, அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறப்ப, அவரை ட்ரெஷர் பண்ணுறப்ப, அவருக்காக உங்களுடைய லைஃப்பில் முடிவு எடுக்கிறப்ப, தென் கம்ஸ் பீஸ். ஸோ இந்த கிறிஸ்மஸில் இந்த பேசேஜில் நம்ம பார்க்குற சத்தியங்கள் வந்து சிம்பிள் ட்ரூத், ஆனால் ப்ரொஃபவுண்ட். சீக் கிரைஸ்ட், சிம்பிள். ஸோ கிறிஸ்மஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல், ட்ரூ. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தி உண்மையானதாக இருக்குது, வரலாற்றில் உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவமாக இருக்குது. அண்ட் அது எல்லாத்துக்குமான நற்செய்தியாக இருக்குது. யார் வேணாலும் அவரை தேடுங்க, தேடுனா உங்களுக்கு கண்டடைவீங்க. அண்ட் தேடி கண்டடைகிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அவரை ட்ரெஷர் பண்ணுங்கள். அவரை நீங்கள் வந்து பொக்கிஷமாக உங்களோட இருதயத்தில் வைங்க. தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு பிறக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த பூமியில், ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் கிடையாது. ஆண்டவரே, உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் எத்தனை பொல்லாத காரியங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, ஜனங்க ஆண்டவரே ட்ரக்ஸ் முன்னாடி போகிறாங்க. ஆண்டவரே விபச்சாரம், வேசித்தனம், ஆண்டவரே பெண்கள், ஆண்கள் எல்லாரும் ஆண்டவரே, பீப்புள் ஆர் கிரேசி லார்ட் ஃபார் பீஸ். ஆண்டவரே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் எனக்கு சமாதானம் இருக்கும், எனக்குன்னு ஒரு கார் இருந்தால் ஐ வில் பி அட் பீஸ், எனக்கு ஒரு திருமணம் நடந்துருச்சுன்னா, எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா தென் எனக்கு போதும், என் பேர பிள்ளைகளை மட்டும் நான் பார்த்துட்டேன்னா எனக்கு போதும், இவங்க சுகமாயிட்டாங்கன்னா எனக்கு போதும். ஆண்டவரே, ஜனங்க என்னென்னமோ நினைக்கிறாங்க. ஆண்டவரே இது எதுலேயுமே எங்களுக்கு சமாதானம் கிடையாது. ஆண்டவரே, அது அப்போதைக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை தரலாம் ராஜா. பட் ட்ரூ பீஸ், எவர் லாஸ்டிங் பீஸ், நித்திய சமாதானம், யாரும் புரிந்து கொள்ள முடியாது, எங்களுடைய மூளைக்கு எட்டாத சமாதானம், இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறப்ப தான் ஆண்டவரே இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு சமர்ப்பிக்கிறப்ப தான் இருக்குது ஆண்டவரே. அண்ட் கிறிஸ்மஸினுடைய நற்செய்தி, அதனுடைய ப்ராமிஸை நாங்கள் பார்க்குறோம். அண்ட் யாருனாலும் இதை பண்ணலாம் ஆண்டவரே. இதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, எந்த கண்ட்ரியில் சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனிபடி கேன் ஹேவ் திஸ் பீஸ். யார் வேணாலும் இந்த சமாதானத்தை கொள்ள முடியும் ஆண்டவரே, இஃப் தே பிலீவ் இன் யூ ஆண்டவரே. அண்ட் இட் இஸ் ஸோ ஈஸி டு பிலீவ் ராஜா. ஹிஸ்டாரிக்கலி ஒரு ட்ரூ ஈவெண்ட் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஏதோ மித்தாலஜியை நாங்கள் நம்பலை. இட் இஸ் ஆக்சுவலி டேக்கன் பிளேஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் உண்மையாலுமே பிறந்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவரே, அது ட்ரூ ஈவெண்ட்டாக இருக்கிறதுனால we can believe. ஏன்னா ஆண்டவரே, அவர் எல்லாரும் பார்க்குற மாதிரி, எல்லாரும் அணுகிற மாதிரி பிறந்திருக்கிறீங்க நீங்கள் ஆண்டவரே. so we can come to you Lord. அண்ட் யாரெல்லாம் உங்களை தேடுறாங்களோ கண்டடைஞ்சிருக்கிறாங்க ராஜா. in the past, in the present and also in the future. You will never disappoint those who seek you Raja. So why should we wait Lord? Why should we not rely on our own understanding? நாங்கள் ஏன் உங்களை பின்பற்றாமல் நாங்கள் இருக்கணும்? Help us to believe in Jesus Christ. உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. பாவம் தான் ஆண்டவரே இதுக்கு தடையாக இருக்குது. நாங்கள் எங்களுடைய பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கை செய்ய கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்கள் ஆண்டவரே இங்கே இருப்பார்களானால் ஆண்டவரே, அவங்களுடைய கண்கள் நீங்கள் தருங்க. இந்த மெய்யான காட் மேனை அவங்க பார்க்குறதுக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் மகிமை அடைங்கப்பா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமென்.